வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடக்க இருக்கிற சூழல்ல வெளிநாட்டிலிருந்து வீடியோ போட்டு கொண்டிருந்த த்ரூரத்தி இந்தியாவுக்கே வந்து இந்தியா எந்த மாதிரியான அபாயத்துல இருக்கு, என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கு, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், இனிமே இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குமா, சர்வாதிகார நாடாக இந்தியா மாறிடுமான்ற எச்சரிக்கையை தொடர்ச்சியாக ஊடகங்களின் வாயிலாக யூடியூப் வாயிலாக பரப்பிட்டே இருக்காரு. குறிப்பாக இன்னைக்கு வந்து நம்ம எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கார்ல இருக்கோம், இப்போ வந்து வேற எந்த கட்சி எனக்கு மாற்று இருக்கு, இந்தியா கூட்டணியில வந்து வேட்பாளர் கிடையாது, பிரதமர் வேட்பாளர் கிடையாது, இந்தியா கூட்டணி தாங்குமா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு பாஜக இந்த ஆட்சி அப்படின்றது ஒரு கார் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்த கார்ல இருந்து வெளியே இறங்கி ஓடுறதுதான் முதல்ல முக்கியம். எனக்கு வேற ஒரு சொகுசான கார் கொண்டு வாங்க, பென்ஸ் கார் கொண்டு வாங்க, BMW கார் கொண்டு வாங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் கிடையாது. அப்படியான ஒரு அபாயமான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படின்ற மெசேஜை தொடர்ச்சியாக ஒரு யங் இன்ஃபுளுன்ஸரா இருக்கக்கூடிய த்ரூரத்தி செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம உரையாடிட்டும் இருக்கும். அதே வேளையில இன்னொரு நபர், அவர் இத்தனைக்கும் பாஜக கூடாரத்திலிருந்தே வந்த நபர்னு கூட சொல்லலாம், அவரும் நேரடியாக இந்த அபாயத்தை எல்லாரிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. அந்த நபர் யாரு, அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் என்ன, அண்ட் இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, எதுக்கு நீ பேசிட்டு இருக்க, அவரோட வீடியோ டைரக்டா போடுன்னு கேட்கிற நபர்களுக்கு அப்படி போட முடியாது. யூடியூப்ல காப்பிரைட் இஷ்யூலாம் இருக்கும். அவருடைய வீடியோவை பார்க்க விரும்புகிற நபர்கள் நான் இன்னைக்கு பேசி முடிச்ச அப்புறம் அவருடைய பேரை போட்டு அந்த யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அவருடைய வீடியோஸ் எல்லாம் வரும். அதை போய் நீங்க டைரக்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவரோட வீடியோல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதா நான் பேச போறேன். அதை பார்க்க விரும்புகிற நபர்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். சோ அந்த நபர் யார் அப்படின்னா, நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கல பிரபாகர் தான் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் போய் இந்தியா என்ன மாதிரியான ஒரு அலாமிங்கான சிச்சுவேஷன்ல இருக்கு, என்ன ஆபத்தை இந்தியா எதிர்நோக்கி இருக்கின்றதை எல்லா ஊடகங்கள்டையும் பேசிட்டு இருக்காரு. எல்லா யூடியூப் சேனல்ஸையும் தொடர்ச்சியாக இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு, கட்டுரைகள் எழுதிட்டு இருக்காரு, ஹிந்து எழுதிட்டு இருக்காரு, மற்ற செய்தி நிறுவனங்களை தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, மக்களிடையே அந்த எச்சரிக்கையை பரப்பிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த குரூக்கட் டிம்பர் ஆஃப் நியூ இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாரு. நம்ம ரிப்பப்ளிக் என்னென்ன கிரைசிஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு, பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த காலகட்டத்துல இந்தியா என்ன மாதிரியான ஆபத்துகளை அபாயங்களை சந்திச்சிருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இந்தியாவில உருவாகி இருக்கு, இது தொடரலாமா, முன் எப்போதும் இல்லாத பிரச்சனைகள் என்னென்னலாம் உருவாகி இருக்கு அப்படின்ற தொடர்பாக டீடைல்டாக த கிரிக்கெட் டெம்பர் ஆஃப் நியூ இந்தியா அப்படின்ற புக்ல பேசியிருப்பாரு. அந்த புக் தொடர்பான டிஸ்கஷனும் அரண்சையில நடத்திருக்கோம். நானும் மத்தூர் சத்யாவும் பேசியிருப்போம். மத்தூர் சத்யா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அந்த வீடியோக்கான லிங்க் நாங்க கீழே கொடுக்குறோம். அதை கேட்க விரும்புகிற நபர்களும் இந்த வீடியோ கீழே அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். சோ இப்போ அவர் எதுல பேசியிருந்தாரு, ஏன்னா ஒரு நியூஸ் கார்டு வந்து ரொம்ப ஃபேமஸா இன்னைக்கு ட்விட்டர் முழுக்க வந்துட்டு இருக்கு. ஒரு நியூஸ் கார்டு, அந்த நியூஸ் கார்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பரக்கல பிரபாகரனுடைய போட்டோவை போட்டு அவர் பேசின ஒரு வீடியோல இருந்து ஒரு கிளிப், ஒரு சென்டென்ஸ் எடுத்து ஒரு நியூஸ் கார்டா போட்டிருக்காங்க. திஸ் எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் எலெக்ஷன் இன் இந்தியா. If Modi returns to power, there won't be any elections. The picture of entire India will change. You will hear open and free hate speeches from the Red Fort. Manipur kind of situations will prevail across the country. Parakala Prabhakar, economist and husband of Finance Minister Nirmala Sitharaman. இந்த கார்டு வந்து எல்லாருமே பார்த்துருக்க கூடும், அரசை தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள். யார்கிட்ட இவர் இந்த இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அப்படின்னா, தீபக் சர்மா அப்படின்ற ஒரு நபர்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 பார்ட் இன்டர்வியூ, பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசியிருக்காங்க. குறிப்பாக இந்த எலெக்ஷன் தொடர்பாக ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசியிருக்காங்க. அதுலதான் பரக்கல பிரபாகர் இந்த எச்சரிக்கையை வந்து கொடுத்திருக்காரு. முதல்ல டைரக்டா இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க ஓட்டு போடல, இந்த எலெக்ஷன்ல பாஜக ஜெயிச்சிருச்சுன்னா இந்தியாவை காப்பாற்ற முடியாது, இதுதான் கடைசி எலெக்ஷனா இருக்க போகுது, 2029 நீங்க எலெக்ஷன்லாம் எதிர்பார்க்க முடியாது, இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரி ஒன் லீடர், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீங்க வந்து மறந்துடலாம் மொத்தமாக. இந்தியாவில ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய அடிப்படை உரிமைகள், சட்டம் எல்லாத்தையும் நீங்க மறந்துடலாம், அதற்கான காலகட்டம் வந்துருச்சுன்னு டேரக்டா பரக்கல பிரபாகர் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் அதற்கு முன்னாடி பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டே வராரு. அந்த இடத்துல இன்டர்வியூவர் தீபக் சர்மா ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கிறார். ஒருவேளை பாஜக பவருக்கு வந்துட்டா என்ன ஆகும்னு கேட்கும் பொழுதுதான் 2024 அப்புறம் எலெக்ஷன் இருக்காதுன்ற ஸ்டேட்மெண்ட்டை பரக்கல பிரபாகர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன உரையாடப்பட்டது அப்படின்னா, முதல்ல இந்த 400 சீட் பாஜக 400 சீட்னு சொல்றாங்க, 320 சீட்னு சொல்றாங்க, இதை வந்து பாஜக இந்த 2024 தேர்தலில் அச்சீவ் பண்ணிடுமான்ற கேள்வியை ஆங்கர் முன்வைக்கிறாங்க. பரவலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான் அது. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாஜக இந்த டெர்மினாலஜியை செட் பண்ணாங்க. 400 இடங்கள்ல பாஜக ஜெயிக்கும், எதிர்கட்சிகள் பார்வையாளர் மாடத்துல கூட இருக்க மாட்டாங்க, இனிமே அந்த இடத்துக்கு தான் அவங்க போகணும், எதிர்கட்சின்ற ரோவே இனிமே காலி ஆயிடும், இந்தியாவில எதிர்கட்சின்ற ஒன்னே கிடையாது, இருக்காது, எல்லாரும் பார்வையாளர் மாடத்திற்கு போயிடுவாங்கன்னு நேரடியாக பிரதமரே தெரிவிச்சிருந்தாரு. இது தொடர்பாக தான் முதல் கேள்வி முன்வைக்கப்படுது. அந்த முதல் கேள்வியிலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை பரக்கல பிரபாகர் உடைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, பாஜக ஜெயிக்குமா தோக்குமா? ஏன்னா 10 வருஷம் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க, 10 வருஷம் தொடர்ச்சியாக நம்மளை ஆண்டு இருக்காங்க. நார்மலாக என்னதான் நல்ல ஆட்சியை கொடுத்தாலும் நமக்கு வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய குறைகள் இருக்குது, நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, நம்மளால அதை நேச்சுரலாக ஃபீல் பண்ண முடியும். இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே, ஏன் இப்படி இருக்கு, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கு, ஒழுங்கா இது சரி பண்ணிருக்கலாமேன்ற நேச்சுரலாக மக்களுக்கு கூடிய எதிர்ப்புணர்வு அப்படின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி
அந்த கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா இல்லையா அப்படின்றதை பேசுறதுக்கு முன்னாடியே பாஜக நரேட்டிவ் செட் பண்ணுது. அதாவது பாஜக 2024 எலெக்ஷன்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதா, 2014 பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியை பிடிக்கிறாரு, திரும்ப 2019 அவரே மீண்டும் பிரதமராக வராரு, 3வது முறை அவர் பிரதமராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த 10 ஆண்டுகள் அவங்க என்ன டெலிவர் பண்ணாங்க, மக்களுக்கு என்ன விஷயங்களை சாத்தியப்படுத்தி கொடுத்தாங்க, மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா, சுகபோகமாக மக்கள் வாழ்றாங்களா, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதா, மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கா, அவங்களால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை மேற்கொள்ள முடிஞ்சிருக்கா இந்த 10 ஆண்டுகள்ல அப்படின்னு அவங்க ஏதாவது டெலிவர் பண்ணிருக்காங்களா, அந்த ப்ராமிசஸ் அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்களா, அதன் மூலமாக வாக்கு கேட்கிறாங்களா, ஜெயிப்பாங்களான்ற இந்த எந்த கான்வர்சேஷனுக்கும் போறதற்கு முன்னாடியே நாங்க 400 இடத்துல ஜெயிப்போன்னு பாஜக ஒரு அஜெண்டாவை முன்வைக்கிறாங்கன்னா, இப்ப பாருங்க நீங்களே இந்த கேள்வி தான் கேட்கறீங்கன்னு பரகல பிரபாகர் வந்து முன்வைக்கிறார். அதாவது அவங்க முன்னாடியே நம்ம கிட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாங்க, நாங்க 400 இடத்துல ஜெயிப்போன்னு. அப்போ நம்ம அந்த ஸ்கிரிப்ட்ல தான் நம்ம விவாதிச்சுட்டு இருப்போம், 400 இடம் அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, 400 இடம் போகுமா முடியும், அதாவது அவங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம், நாங்க வந்து ஜெயிக்க போறோம், எங்க கிட்ட பவர் இருக்கு, நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்றதை மக்கள் மனதுல பரப்பணும், மக்கள் மனதுல அந்த அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணணும், ஊடகங்கள் மத்தியில அந்த அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றதுதான் அந்த நோக்கத்தின் பின்னணியில தான் முன்னாடியே 400 இடத்துல நாங்க கை போட்டுருவோம்னு சொன்னதனுடைய பின்னணி அப்படின்றது. ரியாலிட்டி வேற ஒன்றா இருக்கலாம், அவங்க வந்து ஜெயிக்கலாம், தோக்கலாம், 200 சீட் வாங்கலாம், 50 சீட் வாங்கலாம், 100 150 சீட் கூட வாங்கலாம். ஆனா அதற்கு முன்னாடியே மக்களிடையே இந்த விஷயத்தை பரப்பி விட்டோம் அப்படின்னா 400 இடத்துல பாஜக ஜெயிக்க போகுது, 370 இடங்களை பாஜக தனித்து பிடிக்க போகுதுன்ற இந்த டேட்டாவை மக்கள் கிட்ட பரப்பி விட்டோம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே. அதை மக்களிடையே ஒரு அஜெண்டாவாக செட் பண்ணோம் அப்படின்னா மக்கள் அதை பத்தி தான் பேசுவாங்க, ஊடகங்கள் அதை பத்தி தான் பேசுவோம். பாஜக என்ன பண்ணுச்சு, பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா இல்லையான்ற தொடர்பாக யாரும் பேச மாட்டாங்க. அதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட நம்பர் கேம் தான் இது. பாஜக ஜெயிக்கிறது தோக்குறது அந்த ரியாலிட்டிக்குள்ளலாம் போகாமலே முன்னாடியே ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்து அதை நம்மள உரையாட வச்சிருக்காங்க. அதை தாண்டி பாஜக 400 இடம் வெல்லும் அப்படின்னு நிச்சயமாக நடக்கவே நடக்காதுன்றதை பரகல பிரபாகர் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் பரகல பிரபாகர் தொடர்ச்சியாக பாஜக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுடைய எக்கனாமிக் பாலிசி, அவருடைய ஃபாரின் பாலிசிஸ், அவங்க இந்தியாவில் அவங்களுடைய ஆட்சி முறை எல்லாத்தையும் தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வராரு, எழுதிட்டு வராரு, இப்ப பேசிட்டும் வராரு. அவர் வந்து நேரடியாக 400 சீட் வராதுன்னு சொல்றதுல அவருக்கு அஜெண்டா இருக்குன்னு கூட சிலர் எடுத்துக்கலாம். ஆனா பாஜக ஆதரவு ஊடகங்களே கிட்டத்தட்ட தேசிய ஊடகங்கள் எல்லாமே பாஜக பேரோட தான் இருக்காங்க. அவங்களால கூட 400 சீட்ஸ் அப்படின்ற அந்த ப்ரொஜெக்ஷனை எந்த இடத்துலையும் காமிக்க முடியல, 370 சீட்ஸ் அப்படின்ற அந்த ப்ரொஜெக்ஷனை எங்கேயுமே காமிக்க முடியல. அவங்களும் வந்து 334 சீட் எடுக்கும், 330 இடத்த பிடிப்பாங்க, அப்கோர்ஸ் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க, பட் 300 சில்லற இடங்கள் தான் பிடிப்பாங்கன்றதுதான் பாஜக ஆதரவு ஊடகங்களே காமிக்கிறாங்க. அப்போ 400 அப்படின்றது எவ்வளவு ஒரு ஹை ட்ரீம் அல்லது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ திட்டமிட்டு நம்ம எல்லாரையும் 400 370 பேச வச்சுட்டு ரியாலிட்டியில அவங்களுடைய பலம் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற சூழலையும் அவர்கள் பலசாலிகளாக இருக்காங்கன்றத மக்களிடையே பிரபலியப்படுத்ததான் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றத பரகல பிரபாகர் சுட்டிக்காட்டுறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அவர் சொன்ன அப்புறம் தான் நம்மளால அதை யோசிச்சு பார்க்கும்போது நல்லா புரியுது. இதே விஷயத்தை தான் பிகேவும் சொல்லியிருந்தாரு, இது ஆக்சுவலா ஒரு மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லி தான் பிரசாந்த் கிஷோரும் தெரிவிச்சிருந்தாரு. இவரும் சொல்லும்போது நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய மைண்ட் கேமா இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பரகல பிரபாகர் ப்ரொஜெக்ட் பண்ற ஃபிகர்ஸ் எவ்வளவுனா பாஜக எவ்வளவு ஜெயிக்கும் இந்தியாவில் அப்படின்னு அவர் ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்றது 220 230 சீட் தான். அதாவது இந்தியா முழுக்க பாஜக இந்த முறை ஜெயிச்சாலுமே கூட அவங்களால பிடிக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்றது அவருடைய கணிப்பு 220 230. அவர் ஆப்வியஸா ஒரு பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அவர் அண்ட் ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளாதார நிபுணர் மற்றும் ஒரு அரசியல் திறனாய்வாளர். தொடர்ச்சியாக ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்ல இருந்திருக்காரு, கன்சிக்யூட்டிவா கவர்மெண்ட்ஸ் எப்படி ரன் ஆகுது, அரசு அமைப்போட அரசு கூட தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய கணிப்பாக 220 230 இடங்களை பாஜக பிடிக்கும் அப்படின்றதான் அவருடைய கணிப்பாக இருக்கு. அதை தாண்டி பாஜக பிடிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. குறிப்பாக அவருடைய டிராவல் எல்லாத்தையும் அவர் வந்து சொல்றாரு, நான் தொடர்ச்சியாக பயணம் செஞ்சுட்டு இருக்கேன், இந்த புக்கு தொடர்பான டிஸ்கஷன் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு, நான் எல்லா இடத்துக்கும் போறேன், எல்லா மாநிலங்களுக்கும் போறேன், ஐம் ஆன் தி ரோட்ஸ், ஐம் டிராவலிங் தொடர்ச்சியாக. அதுவும் பாஜக ஒரு அதிகாரத்துல இருக்காங்க, பவர்ல இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க விரும்புறது மட்டும் தான் அவங்க கேட்பாங்க, ரியாலிட்டி வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. பட் நான் அப்படி இல்லை, நான் மக்கள் மத்தியில நான் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு எலக்டோரல் பாண்ட்ஸ் விவகாரம் அப்படின்றது ஊடகங்களால் இருட்டடிப்பு செய்யப்பட்டாலும், ஊடகங்கள் மறைத்திருந்தாலும், ஊடகங்கள் வந்து ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாத்தாம இருந்தாலும், ஊடகங்கள் எல்லா பத்திரிகைகளையும் எழுதாம இருந்தாலும் எலக்டோரல் பாண்ட்ஸ் விஷயம் நேரடியாக மக்கள் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. எப்படி 2G விவகாரம் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சோ, 2G விவகாரம் அடுத்த 2014 பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணியாக அமைஞ்சதோ, அதே போன்று எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விவகாரம் மக்களிடையே போயிருக்கு அப்படின்ற கருத்தை வந்து பரகல பிரபாகர் சொல்றாரு. குறிப்பாக அவர் பூனே போன, அகமதாபாத் போன, இந்த இடங்கள்ல மக்கள் பேசிட்டு இருக்காங்க, மக்களுக்கு வந்து தெரியுது நேரடியாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்ன நடந்துச்சு, எந்த கம்பெனி ஏர்டெல்ல இருந்து எவ்வளவு கொடுத்தாங்க, அதானியோடைய பினாமி கம்பெனிகள் என்ன கொடுத்தாங்க, அம்பானியோட பினாமி கம்பெனிகள் எவ்வளவு கொடுத்தாங்க, 8000 கோடியை பாஜக எங்க இருந்து வாங்கியிருக்கு, இவ்வளவு பணத்தை எப்படி பாஜக பெற்றுச்சு, அதற்கு என்னென்ன விஷயங்களை செஞ்சு கொடுத்தாங்கன்ற அந்த கான்செப்டுக்குள்ள மக்கள் போல. பட் ஊழல் வந்து நடந்திருக்கு, நமக்கு எதிரான ஒரு சம்பவம், நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம வறுமையில இருக்கோம், நமக்கு அன்றாட வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையா இருக்கும் பொழுது எப்படி சொகுசாக அந்த கட்சி இருக்கு, அந்த கட்சியை ஆதரிக்கிற நபர்கள் இருக்காங்க,
அண்ட் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்றத மக்கள் ஃபீல் பண்றாங்க. மக்களிடையே அந்த கோபம் இருக்கு அப்படின்றதை பரக்கல பிரபாகர் சுட்டி காட்டுறாரு. அதுவும் தொடர்ச்சியாக தன்னுடைய பயணங்களின் வாயிலாக அதை உறுதி செய்யறாரு. சென்னையில கூட அவருடைய புக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஏப்ரல் 16 வந்து அவருடைய புக் தொடர்பான ஒரு நிகழ்வு இருக்கு. ஸோ இப்படி அவர் டிராவல் பண்ணும்பொழுது நேரடியாக மக்கள் கிட்ட என்னால அந்த கோவத்தை உணர முடியுது. அதனால சொல்றேன், என்னுடைய ப்ரொஜெக்ஷன், என்னுடைய அப்சர்வேஷன்ல பாஜக 220 இருந்து 230 சீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கேள்வி தான் அவரும் கேட்கிறார். 220 இருந்து 230 சீட் வாங்கினா அடுத்த ஒரு 40 சீட்டு 42 சீட்டை பாஜக வாங்கிறாதா? ஒரு 50 சீட்டை வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து வாங்கிறாதா? மற்ற கட்சிகள் யூஸ்வலா இப்படிதானே எல்லா மாநிலங்களையும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பாஜக ஆட்சி அமைக்கிறது அப்படின்றது மற்ற கட்சியை டாப்பிள் பண்ணி மற்ற கட்சியை காலி பண்ணி அவர்களை விலைக்கு வாங்கி உடைச்சு காங்கிரஸ்ல இருந்து உடைக்கிறது, மற்ற கட்சிகள்ல இருந்து உடைக்கிறது, அப்படி இழுத்துதானே ஆட்சியை ரன் பண்றாங்க. சோ ஏன் பாசிபிள் இல்லைன்னு கேட்கும்போது நிச்சயமாக எந்த கட்சியும் ஆதரவு கொடுக்காது அப்படின்ற பாயிண்டை பரக்கல பிரபாகர் முன்வைக்கிறாரு. ஏன் ஆதரவு கொடுக்காது? இப்ப நீங்க வந்து பாஜகவுக்கு ஏன் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, மற்ற கட்சிகள் வந்து மிரட்டப்பட்டிருக்காங்க, பயப்படுறாங்க. இன்னைக்கு பவர்ல பாஜக இருக்கு, பாஜக கையில எல்லா அதிகார அமைப்புகளும் இருக்கு, சுதந்திரமாக செயல்படக்கூடிய அதிகார அமைப்புகள், அது இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், அது எல்லாம் இன்னைக்கு பாஜகவுடைய குரலுக்கு சேவை செய்கிற அமைப்புகளாக மாறி போயிருக்கு. அந்த பயத்துலதான் எல்லா கட்சியும் இருக்காங்க. இன்னைக்கு நவீன் பட்நாயக்கா இருக்கட்டும், ஜெகன்மோகன் ரெட்டியா இருக்கட்டும், அவர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறது அப்படின்றது ஒரு அச்சத்துல தான். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கலாம். எப்படி ஒரு நாள்ல போய் அதிமுக கூட இருந்து திடீர்னு ஒரே நாள்ல பாஜக கூட்டணிக்கு மாறி பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரு தலைவர்கள் சீனியர் ராமதாஸ் பேசலாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சோ இப்படி பயந்துதான் அந்த கட்சிகள் வந்து போகுது. இன்ஃபேக்ட் பாஜகவை பார்த்து பயந்துதான் எல்லாரும் அந்த குழுவில் இருக்கிறதா இருக்கட்டும், பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த பயத்துல தான் போய் பண்றாங்க. அதை தாண்டி மனசார இந்த கட்சி வந்து ஆட்சியை அமைக்கணும், தங்களுடைய மனதில இருந்து இந்த கட்சி ஆட்சியில் இருக்கணும், சென்ட்ரல் இருக்கணும், இவங்க ரூல் பண்ணணும், நம்ம அதை சப்போர்ட் பண்ணலான்னு அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் கிடையாது. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் பிஜேபி அவுட் ஆஃப் த சீன். ஆனா இருந்தாலும் இந்த அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால தொடர்ச்சியாக அவங்க கொடுக்குறாங்க. பவர் இல்லாம இருக்கும் பொழுது, பாஜக மெஜாரிட்டியை பிடிக்காம இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு கட்சியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு முன் வராது அப்படின்ற கருத்தை வந்து பரக்கல பிரபாகர் தெரிவிச்சிருக்காரு. சோ பாஜக 200 இருந்து 230 இடங்களை பிடித்தாலும் அவர்கள் ஆட்சி அமைப்பது மிக மிக கஷ்டம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை தான் பாஜக வீட்டுக்கு அனுப்ப போகுது. இன்னைக்கு விண்ண தொற்று இருக்கக்கூடிய விலைவாசி, இன்னைக்கு அன்றாடம் மக்கள் சந்திக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகள், இது எதுவுமே அட்ரஸ் பண்ண முடியாம சிறு குறு தொழில்கள் அழிந்து போயிருக்கு. மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், விவசாய பிரச்சனை, விவசாயிகளுடைய போராட்டங்களை கொச்சப்படுத்தி, விவசாயிகள் வந்து ஒரு நியாயமான ரீசனுக்காக போராடினாங்கன்னா அவர்களை அப்புறப்படுத்தி, அவர்களை அடித்து துரத்தி, அவர்களை வந்து தீவிரவாதி, காலிஸ்தானி, அவர்கள் வந்து அப்படி இப்படின்னு அவர்களை அவமானப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போறாங்க. வேலை இல்லாம இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், விலைவாசினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போக இருக்காங்க. அவர்கள் வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு முடிவுரை எழுதுவாங்கன்ற சொல்லியிருக்காங்க. அதுவும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசும்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி இன்னைக்கு இந்த வார் ஜோன் பகுதிகளுக்கு எல்லாம் போக கூட தயாரா இருக்காங்க. இன்னைக்கு வந்து காசால வேலை கிடைக்குது, காசாக்கு போகிறதுக்கு தயாரா இருக்காங்க இந்தியாவினுடைய இளைஞர்கள். ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குதுன்னா அங்க போறாங்க, அங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா? அதாவது ஒரு வார் நடந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில போனா உயிருக்கே ஆபத்தாக இருக்கக்கூடிய சூழலையும் இங்க இருந்து அங்க போறோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் அவங்க வறுமையில் இருக்காங்க, எவ்வளவு தூரம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு, எவ்வளவு ஆபத்துல வறுமையில இளைஞர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துக்கு கூட இளைஞர் போக தயாராக இருக்காங்கன்றதை பரக்கல பிரபாகர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இப்படி என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப ஒரு பிரஸிங் இஷ்யூவா இருக்கோ இது எல்லாமே வாக்குகளாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னைக்கு வெறும் மேல மட்டும் இருந்து கொண்டு நாங்க 400 இடத்த பிடிக்க போறோம், 370 இடத்த பிடிக்க போறோம், 350 இடத்த பிடிக்க போறோம் பாஜக பேச எல்லாமே சும்மா ஜும்லா தான். ரியலா அடித்தட்டுல மக்கள் கோர்ல மக்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு, இஷ்யூஸ் இருக்கு. அதை பாஜக எந்த இடத்தையும் அட்ரஸ் பண்ணல. இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் பண்ணல, விலைவாசி உயர்வை அட்ரஸ் பண்ணல, மக்களுடைய போராட்டங்கள் கொச்சைப்படுத்தப்படுது, விவசாய போராட்டம்னா அது கொச்சப்படுத்தப்படுது. இன்னொரு பக்கம் மாநிலங்கள் வந்து துண்டாடப்பட்டு வருது, மாநில கட்சிகள் வந்து துண்டாடப்பட்டிருக்கு, மாநிலங்களை ரொம்ப துச்சமாக அரசு மதிக்குது. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவரை சுற்றி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்க அவங்களோட கேபினெட், அவங்களுடைய மினிஸ்டர்ஸ், நரேந்திர மோடி எல்லாரும் அவரை ப்ளீஸ் பண்றதுக்கு தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மாநிலங்களை வந்து பொருட்டாவே மதிப்பது கிடையாது. மாநிலங்களுடைய உரிமை, மாநிலங்களுக்கு ஒரு நிதி போறது, மாநிலங்களுக்கு பணம் கொடுப்பது, இது எல்லாத்திலையும் தொடர்ச்சியாக பாஜக ஒற்றை நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இவர்களை ஆதரிப்பது, இவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்களுக்கு பணம் கொடுப்பது, இல்லைன்னா முற்றிலுமா கட் பண்றது அப்படின்ற இந்த போக்க தொடர்ச்சியாக கொண்டு இருக்கிறதுனால நிச்சயமாக எல்லா மாநிலங்களும் இவளை புறந்தள்ளும் அப்படின்ற முக்கியமான பாயிண்ட் வந்து பரக்கல பிரபாகர் முன் வச்சிருக்காரு. சோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணும்போது தான் பாஜக முதல்ல 400 சீட் ப்ரொஜெக்ட் பண்ணது தப்பு, போய் அது வந்து நம்மளுக்குள்ளேயே பேசிக்க வைக்கிறதுக்கு தான். முதல்ல ஜெயிக்குமா தூக்குமா பாஜகன்னு பேசுற நரேட்டிவ்ல இருந்து பாஜக 400 எடுக்குமா 380 எடுக்குமான்னு பேச வைக்கிற நரேட்டிவ்க்கு தள்ளுறது தான் அந்த அஜெண்டா அப்படின்றத சொன்னாரு. 220 இருந்து 230 சீட் தான் பாஜக பெறும் அப்படின்றது அவருடைய கணிப்பாக இருக்கு. வேறு கட்சிகள் ஆதரவு கொடுக்குமான்ற கேள்விக்கு நிச்சயமாக வேற கட்சிகள் ஆதரவு கொடுக்காது. பிகாஸ் அவங்க அண்டர் பிரஷர்ல இருந்தாங்க, அதனால அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. இனிமே அவங்க பவர் இல்லாம இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்றதையும் பரக்கல பிரபாகர் சொல்றாரு. சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு சரி ஓகே, இது எல்லாத்தையும் மீறிடுச்சு, இது எல்லாத்தையும் தாண்டி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அப்போ என்ன நடக்கும்ன்ற கேள்விக்கு தான் இனிமேல் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக
இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்தியாவில் எலெக்ஷன்ற ஒண்ணு இனிமே நடக்க இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. 2029 எலெக்ஷன்லாம் இருக்காது. இதுதான் நீங்க போடுற கடைசி ஓட்டு. இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு பாஜக மீண்டும் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க எல்லாத்தையுமே மறந்துடலாம். இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் நிச்சயமாக மாற்றப்படும். அரசியலமைப்பு சட்டம், இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், சுதந்திரமாக பேசுவது, எழுதுவது, நம்ம பிடித்த உணவை சாப்பிடுவது, அதுக்கே எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். பிடித்த உடை, ரொம்ப ஒரு தனி மனித சுதந்திரத்துல இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட எல்லா உரிமைகளும் பறிப்போகிறதுக்கான அனைத்து வாய்ப்பும் இருக்கு. அரசமைப்பு சட்டம் மாற்றப்படும். இந்தியாவினுடைய மேப்பே மொத்தமா மாறிடும். நம்ம நினைக்கிறதுக்குள்ள, நம்ம யோசிக்கிறதுக்குள்ள இது எல்லாத்தையும் அவர்கள் செஞ்சு முடிச்சிருவாங்க. முன்னெப்போதும் இல்லாத பல நிகழ்வுகள் வந்து இந்தியாவில் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருப்போம். குறிப்பாக உணவுக்காக கொலை பண்றது, பீஃப் வச்சிருக்காங்கன்னு கொலை பண்றது, இல்ல இஸ்லாமியர் அப்படின்ற காரணத்தினாலேயே ஒரு ரயில் பெட்டியில தேடி தேடி போய் ஒரு RPF ஜவான் ஒருத்தர் சுட்டு இஸ்லாமியர்களை கொண்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஹேட் ஸ்பீச் வந்து உச்சத்துக்கு போனது. இன்னைக்கு வந்து ஒரு காங்கிரஸ் ஒரு மேனிஃபெஸ்டோ கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து முஸ்லீம் லீகோட மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ பொலிட்டிக்கலா விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும்போது பிரதமரே வந்து அது முஸ்லீம் லீகினுடைய மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்குன்னு அவர் சொல்றதா இருக்கட்டும். அசாமினுடைய முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ வந்து பாகிஸ்தான்ல நடக்கிற தேர்தலுக்கு தயார் பண்ண மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்குன்னு அவர் பேசுறது, இப்படி சம்பந்தமே இல்லாம இஸ்லாமியர்களை இழுத்து, சிறுபான்மையை இழுத்து பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் இதெல்லாம் நேரடியாக நாளை ரெட் ஃபோர்ட்ல இருந்து பேசப்படும். இன்னைக்கு பாஜக தலைவர்கள் வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது, யோகி ஆதித்யநாத்ல இருந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மால இருந்து ஏகப்பட்ட தலைவர்கள் நம்மளால சொல்லிட்டே போக முடியும். அத்தனை தலைவர்கள் அவ்வளவு, நாடாளுமன்றத்துல ரமேஷ் பித்ரி பேசினாரு, டேனிஷல் எதிராக அவ்வளவு வன்மமான வெறுப்பு நிறைந்த பேச்சை நாடாளுமன்றத்துல கேட்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு கன்றாவியா கேவலமான வார்த்தைகளை நாடாளுமன்றத்தை பேசினாரு. இதெல்லாம் நாளை ரெட் ஃபோர்ட்ல இருந்து, செங்கோட்டையில இருந்து இந்த பேச்சுக்கள் பேசப்படும். வெறுப்பு பேச்சுக்கள் செங்கோட்டையில இருந்து பேசப்படும். இந்தியா ஒற்றை தோத்தை நோக்கி மாறும். இனிமே வந்து ஒரு நேஷன் ஒன் எலெக்ஷன், நம்ம தமிழ்நாடு, தமிழர் பெருமை, இல்ல ஒருத்தருக்கும் தங்களுடைய தனித்துவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஸ்பேஸ் இங்க இருக்கிற சூழல் அது எல்லாம் அழிக்கப்பட்டு ஒற்றை உணவு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை நம்பிக்கை, ஒற்றை கடவுள், ஒற்றை தலைவர், எல்லாமே ஒன்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், எதை நீங்க எடுத்தாலும் ஒன்னா, சேனல்ஸும் இனிமே ஒன்னுதான் இருக்கும். இந்த மாதிரி இந்தியா ஒட்டுமொத்தமாக ஒற்றை தோத்தை நோக்கி போகும். இதுதான் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நடக்கும் அப்படின்றத பரக்கல பிரபாகர் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மணிப்பூர் கலவரம்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி குக்கி மைத்தி மக்களிடையே நடந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் ஆகியும் அங்க ஊடகங்கள் போல யாரும் போய் ரிப்போர்ட் பண்ணல, எந்த ஊடகமும் அதை பத்தி பேசல, பத்திரிகைகள் பேசல, அரசு கை கட்டி வேடிக்கை பார்த்துச்சு, நேரடியாக அங்க போல, பிரதமர் போல, ஒரு மாநிலமே பத்தி அறிஞ்சது. இது அங்கதான் நடக்குது, இது எந்த வேற இடத்துலயும் நடக்காது, இது எங்களுடைய மாநிலம் சேஃப்லாம் நீங்க நினைக்க முடியாது, எங்க வேணா இந்த பிரச்சனை வரலாம், எங்க வேணா இந்த பிரச்சனை நடக்கலாம். ஏன்னா ஒரு ஒற்றை தோத்தை நோக்கி போகும்போது, ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு போகும்பொழுது எங்க வேணா எது வேணா நடக்கலாம். அது நாளைக்கு இங்கேயும் நடக்கலாம். நீங்க லடாக் நடக்கக்கூடிய பிரச்சனை வேற மாநிலங்கள் நடக்கலாம். இது எல்லாமே வாய்ப்பு இருக்கு பாஜக ஆட்சிக்கு வந்தால் அப்படின்றதுதான் அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு. குறிப்பாக நேரடியாக பாஜக ஆட்சிக்கு வரப்போது நீங்க உஷாராய்க்கோங்கன்ற சொல்ல, அதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அவருடைய ப்ரெடிக்ஷன் அப்படின்றது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது. அதற்கான காரணங்களாக இவ்வளவு விஷயங்களை வந்து அவர் பட்டியலிட்டு இருந்தார். எதனால பாஜக ஆட்சிக்கு வராதுன்றதான் மேல சொன்ன எல்லா பாயிண்டையும் வந்து பரக்கல பிரபாகர் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இன்னைக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ், இன்னைக்கு சர்வேஸா இருக்கட்டும், தேசிய ஊடகங்களா இருக்கட்டும், தொடர்ச்சியாக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் முன்வச்சிட்டு இருக்காங்க. பட் களத்துல இருந்து பேசக்கூடிய முக்கியமான இந்த மாதிரியான பிரமுகர்கள், இன்ஃபுளுசர்ஸ் முன்வைக்கிற முக்கியமான விஷயம் அப்படிதான் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் நடக்க இருக்கிறதுக்கான சூழலாம் கிடையாது. மக்கள் நிஜமான கோத்து இருக்காங்க. இந்தியா முழுக்க ஒரு பேன் இண்டியா அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிட்டு ஒரு 28 பார்ட்டி சேர்ந்திருக்காங்க. குறிப்பாக மாநில கட்சிகள் ஒரு மாநிலத்திலையும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாம் இந்தியா அலையன்ஸ் இருக்காங்க. நிச்சயமாக இந்தியா அலையன்ஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது அவங்களுடைய பார்வையா இருக்கு. இதுல எது சாத்தியம் அப்படின்றது நமக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் தெரியும். இந்த பரக்கல பிரபாகர் முன்வைக்கிற இந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் என்ன தெரிவிப்பாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வர இருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய பிரஸ் மீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப கனிவா, ரொம்ப அப்படியே பாந்தமாக ஒரு கேள்விக்கும் பதிலாம் சொல்லுவாங்க. அவங்க நிச்சயமாக பரக்கல பிரபாகர் இந்தியா குறித்து, பிரதமர் நரேந்திர மோடி குறித்து, இந்தியாவினுடைய எக்கனாமிக் பாலிசி குறித்து, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மணிப்பூர் எப்படி பற்றி இருந்ததோ அந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் நடக்கக்கூடும், இந்தியா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான நிலை அடையும், ஒரு சர்வாதிகார தன்மை நோக்கி இந்தியா போகும். ஆல்ரெடி ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சர்வாதிகாரி நாட்டை ஆள்வதாக தான் பொருள் அப்படின்ற கருத்தெல்லாம் முன் வச்சிருக்காரு. இதற்கு நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன தெரிவிக்க போறார்? நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது இந்த கேள்வியை முன் வச்சாங்கன்னா அதுக்கான பதிலை நிர்மலா சீதாராமன் தருவாங்க. நம்ம எதிர்பார்ப்போம். மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். इस देश को ये मेरा गारंटी, इस देश को ये मेरा गारंटी, इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ப போறீங்களா?
சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.